لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام الأتمان الأكملان الأطهران على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. சர்வபூரண புகழ்ச்சியும் வல்லனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகிலே சத்தியத்தை நிலைநாட்டும் நபிமார்களில் இறுதியாக உதித்த எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்று நிலவரும். உயர்ந்த நியத்தோடு வந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையில் விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவிருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும் இதை தவிர்த்து நடக்குமாறு விலகி நடக்குமாறு நம்மை தடுத்திருக்கிறானோ விலகியிருக்கிறானோ அவ்விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல கோடான கோடி படைப்பினங்களை படைச்சு இந்த படைப்பினங்களுடைய சில விடயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் நேசிக்கிறார். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நிறைய விடயங்கள் உலகத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு சொன்னா, நாங்க சாப்பிடுறோம், ஆனா எங்களுக்கு எந்த ஒரு ஃபேவரிட் ஃபுட், எங்களுக்கு எந்த விருப்பமான ஒரு சாப்பாடு இருக்குது. நாங்க வாகனங்கள் இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு எந்த ஒரு ஃபேவரிட் வெஹிக்கல், எங்களுக்கு விருப்பமான ஒரு வாகனம். எல்லாத்தையும் அது ஈக்காத, எங்களுக்கு சொந்தமாக ஈக்காது, ஆனாலும் விருப்பம். இதை மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு என்ன விருப்பமான சில விடயங்களை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம், அல்லாஹ் மிக நேசிக்கிறான் என்று சொல்லி சில ஹதீஸ்கள் வந்திருக்குது. அதுல அஹப்புல் அமால், மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ்வுக்கு விருப்பம் என்றாலும் அதிலேயும் மிக விருப்பமான செயல்தான் இபாதத்தான் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, ஒன் டைம் தொழுவது. லுஹருடைய பாங்கு கேட்டா வந்தா இமாம் ஜமாத்தோட தொழுவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம். அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை மிகவும் நேசிப்பான். இரண்டாவது வபிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, உம்மா வாப்பட துஆவை பெற்றுக்கொள்வது. இது இரண்டாவது செயல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. இதனால தான் யார் உம்மா வாப்பட துஆவை பெற்றுக்கொள்றாங்களோ இவர்களுக்கு கெட்ட மரணம் வராது. சஹாபாக்கள் தபீஈன்கள் சொல்றாங்க, இவங்களுக்கு கெட்ட மரணம் வராது. மூணாவது வல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வது. அதே போல நாங்கள் செய்யக்கூடிய திக்ருகள், இதில் அல்லாஹ்வுக்கு 4 கலிமாக்கள் மிக விருப்பம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். ஏனே திக்ருகள் செய்றோம் என்றாலும் திக்ருகள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான திக்ர் தான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அதே போல மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள் அன்ஃபஅஹும் லின்னாஸ், இவர்களை கொண்டு ஏனைய மக்கள் என்ன செய்யறாங்க, பிரயோஜனம் அடைகிறாங்க. இந்த மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறான். அதே போல அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பெயர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். மற்ற எல்லாம் வெறுப்புக்குரிய பெயர் அல்ல என்றாலும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பெயர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். அதே போல இந்த உலகத்தில் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் டாபிக் வரணுமே. அதனால அல்லாஹ்வுக்கு பூமியில மிக விருப்பமான இடம் மஸ்ஜித், பள்ளிவாசல்கள், பள்ளிவாயல்கள். இந்த பள்ளிவாசல்லையும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான 3 பள்ளிவாசல் இருக்குது. அதுல ஒன்று
கஅபத்துல்லாஹ், இரண்டாவது மஸ்ஜிதுர் ரசூல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கம் செய்யப்பட்ட அந்த மஸ்ஜித், மூணாவது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இன்றைக்கு யூதர்களுடைய கையில கஅபத்துல்லாஹும் மதீனாவுடைய அந்த மஸ்ஜிதும் இஸ்லாமியர்களுடைய கையில் இருந்தாலும் அந்த மூணாவது மஸ்ஜித் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா இன்றைக்கு யூதர்களுடைய கண்ட்ரோல் இருக்குது. எங்களுக்கு தெரியும், இன்றையோட அந்த ரஸ்ஸால, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து 97 கிலோமீட்டருக்கு அல்லால் இருக்கக்கூடிய சிட்டி தான் ரஸ்ஸா. இந்த ரஸ்ஸால ஆரம்பிச்ச போர் இன்றையோட 223 நாட்கள், நேற்று வரைக்கும் 35,322 பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நிச்சயமாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு தோன்றியதன் பின்னால இஸ்லாமியர்களுடைய கண்ட்ரோல நிச்சயமாக வரும் என்பது ஹதீஸ்கள்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவித்து வந்த செய்தி. அதனால இந்த 3 பள்ளிவாசல்ல நீங்க இந்த 3 பள்ளிவாசல்காக நீங்க மதீனாவுக்கு, நீங்க என்னது கஅபத்துல்லாஹ்க்கு, மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீங்க இபாதத் செய்யறதுக்கு நீங்க ரெடியாகி போய் திரும்பி வீட்டுக்கு வார வரைக்கும் முழு சஃபர்லையும் எல்லாம் நன்மை எழுதி கொண்டே இருப்பாங்க. இந்த 3 பள்ளிவாசல்லையும் மிக விருப்பமான பள்ளிவாசல் தான் கஅபத்துல்லாஹ். அதை பத்தி தான், அதனுடைய சிறப்புகளை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பேச போறேன். அதனால பொதுவாக வந்திருக்கக்கூடியவங்க வளமையாக நான் 3 விஷயங்களை சொல்லுவேன். ஒன்று, தயவு செஞ்சு தூங்கிடவானா. இரண்டாவது, பேசவானா. மூணாவது, போன்களை கிண்டி உங்களுடைய நன்மைகளை அதாவது இழந்துடவானா, ஜும்மாவுடைய நன்மையை. அதனால இந்த விஷயங்களை பேணி சப்புகள் இடம் இருந்தா பூர்த்தி செஞ்சு போக. அல்லாஹ் தஆலா சப்புகள் இடமிக்க கொள்ள யாரை பூர்த்தி செய்யறாங்களோ, உண்மையில நீங்க பள்ளிக்கு வாரீங்க, சொல்ல வாரீங்க, சப்போட ஒரு இடமிக்கு முந்தி கொண்டு நீங்க போங்க. உங்களோட பேர்ல சுவர்க்கத்துல ஒரு மாளிகை தயாரிக்கப்படும். சிம்பிள், சல்லி கொடுக்க தேவையில்ல, கடன் எடுக்க தேவையில்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 2 செகண்ட் போவாது அந்த சப்பை பூர்த்தி செய்யறது. அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துல ஒரு மாளிகையை தயாரிக்கிறார். அதனால நம்ம இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இந்த முதலாவது இல்லம் தான் அல் மஸ்ஜிதுல் ஹராம். இதனால தான் நிறைய பேர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறுகளில் நிறைய பேர்கள் வச்சிருக்கே. அல் கஅபா, அல் பைத், பைத்துல்லாஹ், பைத்துல் அத்தீக், பைத்துல் ஹராம், அல் பைத்துல் முஹர்ரம், அல் பைத்துல் மஹ்மூர், கிப்லா, காதிஸ். காதிஸ் என்பதும் கஅபத்துல்லாஹ் பரிசுத்தமான இடம். நாதிர், நேர்ச்சை வைக்கப்படக்கூடிய இடம். பனியா, பனியான்னு சொல்றது கட்டிடம், சிறந்த கட்டிடம். அதே போல துவார், தவா, ரெண்டுமா இது தௌரா, அதாவது அந்த கஅபத்துல்லாஹ்வை நாம தவாஃப் செய்யறதுக்கு துவார் என்று சொல்றதும் கஅபத்துல்லாஹ்வுடைய ஒரு பேர். இப்படி ஏராளமான பெயர்கள் அந்த கஅபாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்த முதலாவது இல்லம் இந்த கஅபத்துல்லாஹ். அந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை படைக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே மலக்குமார்களை கொண்டு ஃபவுண்டேஷன் போடுறார். எதுக்கு? கஅபத்துல்லாஹ். இப்பொழுது 2000 வருஷத்துக்கு பிறகுதான் பூமி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரிக்கிறார். இதனால உம்முல் குரா என்றும் சொல்லப்படுது. கிராமங்களின் தாய், அதாவது ஊர்களுடைய தாய். அதிலிருந்து தான் பூமியை விரிக்கப்படுது. இதனால தான் அன்றைய காலத்துல இமாம்கள் கூட இன்றைய காலத்துல நாசாக்களுடைய ஏனியர்களுடைய அதாவது ஆய்வு தான் முழு உலகத்துக்கும் சென்டர் வந்து கஅபத்துல்லாஹ். டர்க்கியில் ஒரு இடத்தை காட்டுகிறாங்க, சைனால ஒரு இடத்தை. அதுக்கு பின்னால 2002ஆம் ஆண்டுக்கு பின்னால தன்னுடைய ஆய்வை மாற்றிக்கொள்றாங்க. முழு உலகத்துக்கும் சென்டர் கஅபத்துல்லாஹ். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றதாக இமாம் சுயூதி குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட சமுதாயத்தை ஏனைய சமுதாயத்துக்கு மத்தியில நடுத்தரமான ஒரு நடுநிலையான சமுதாயமாக நாங்கள் ஆக்கிக்கிறோம். இந்த நடுநிலை என்பது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. எப்படி என்று சொன்னா, எப்படி நடுநிலையான நடுத்தரமான சமுதாயமாக எங்களை அல்லாஹ் ஆக்கிக்கிறானோ அதே போல கஅபத்துல்லாஹ் வஸத்தல் அர்த், முழு பூமியுடைய சென்டராக அல்லாஹ் ஆக்கிக்கிறார் என்பதை குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய இந்த டெக்னாலஜிகளே இல்லாத காலத்துல இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்குரிய விளக்கமாக சொல்றாங்க. அதுக்கு பின்னால அதாவது டாக்டர் ஹுசைன் கமால் தீன் அஹ்மத் என்று சொல்லக்கூடியவர் இது சம்பந்தமாக இஸ்காத்துல் குரத்தில் அர்தியா பின் நிஸ்பத்தி மக்கள் முத்தராமன் சொல்லக்கூடிய ஒரு அரபிக் ஆர்டிக்கல்ல எப்படி சென்டராக வருது, கிலோமீட்டர், அகலம், நீளம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு தனியோட ஆய்வோடு செய்யறாரு. நெட்கள்லையும் அவருடைய ஆய்வைக்கு. அதே போல டாக்டர் ஃபாரூக் அப்துல் பதி
எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு கலாநிதி இது சம்பந்தமாக ஒரு ஆய்வு செஞ்சிருக்கிறாரு. அதே போல அமெரிக்கா நாட்டை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் லோமெக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் பிளாகர் இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா இவரே இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஏற்றுக்கொள்றாரு. காபத்துல்லாஹ் நம்ம உலகத்துக்கும் சென்டர் இவர் அதற்குரிய ஆதாரங்களையும் காட்டுறாரு. நெட்கள்ல இது இன்ஷா அல்லாஹ் சர்ச் பண்ணி கொள்ளுங்க. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காபத்துல்லாஹ்வுக்கு பேஸாக ஃபவுண்டேஷன் 2000 வருஷத்துக்கு முன்னால் உலகத்தை படைக்க 2000 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை கொண்டு ஃபவுண்டேஷனை போட்டான். அதுக்கு பின்னால இந்த காபத்துல்லாஹ் 500 தடவை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு நான் பார்க்கிற இந்த காபத்துல்லாஹ் அந்த பாக்ஸ் தானே இது கடைசியாக கட்டினவர் தான் மன்னர் ஃபஹத் இப்னு அப்துல் அசீஸ். அதுடைய சுவர்கள் அந்த சுவருக்கு முன்னால இந்த ஃபவுண்டேஷன் பேசிக் தானே இது மலக்குமார்களால போடப்பட்டது. அன்பான இஸ்லாமியர்களே, அதுக்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் புனர் நிர்மாணம் செய்யறாங்க. அவர்களுடைய மகன் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும், அதே போல அமாலிகாக்கள், ஜுருஹும் கோத்திரத்தினர், இவர்கள் யமன்ல இருந்து வந்த ஒரு அரபி வம்சம். அதுக்கு பின்னால குசை இப்னு கிலாப் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4வது அப்பா புனர் நிர்மாணம் செய்யறாரு. அதே போல குறைஷிகள் செய்யறாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த நேரத்துல தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கையால ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல அதுல என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க. இந்த சம்பவம் நாங்க படிச்சிருக்கிறோம். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பின்னால ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், அதுக்கு பின்னால டர்க்கி ஒட்டமன் எம்பையர் உஸ்மானி ஆட்சி காலத்துல முராத் அர்-ராபி என்று சொல்லக்கூடியவர் இவர் ஒரு மிக சிறந்த ஒரு ஆட்சியாளர். இவருடைய காலத்துல அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போல ஒரு ஆட்சி செஞ்ச ஒரு மனிதர், ஒரு தலைவர். இவர் எப்படி சொன்னா மாறு வேடத்துல இரவு நேரங்கள் அப்படி சுற்றுவாரு. ஏன் ஆட்சியில குறைக்குதா இவருடைய ஒரு தனி சிறப்புகளுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அவருடைய வரலாறுகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுக்கு பின்னால கடைசியாக ஃபாத்திமா இப்னு அசீஸ் மன்னர் அவர் கட்டினாரு. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஏன்னு சொன்னா இந்த காபத்துல்லாஹ்வுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து நிறைய பிரச்சனைகள், அதாவது காபத்துல்லாஹ் இடிக்கணும், விசேஷமாக ஷியாக்கள் முயற்சி செஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கு அந்த வரலாறு தெரிவாய்க்கும். ஹிஜ்ரி 317 ஷியாக்களுடைய ஒரு கூட்டம் காபத்துல்லாஹ்வுக்குள்ள நுழைஞ்சு காபத்துல்லாஹ்வுக்கு ஹஜ் செய்யக்கூடிய அந்த 317வது வருஷம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல ஹஜ்ஜாஜிகள் தவாஃப் செய்யக்குள்ள இவங்க என்ன செய்யறாங்க, பாஞ்சு நிறைய ஹஜ்ஜாஜிகளை காபத்துல்லாஹ்வுக்கு வச்சு கொலை செய்யறாங்க. ஜம்சம் கிணத்துல இவங்களோட பொடிஸ்களை தூக்கி போட்டு ஜம்சம் கிணறு அப்படியே ஹஜ்ஜாஜிகளுடைய உடம்பாடு நிறந்துடுச்சு. பெண்கள் கற்பழிப்பு செஞ்சாங்க. ஹஜருல் அஸ்வத் கல்ல கலட்டி கொண்டு போய் 22 வருஷம் வச்சுக்கொண்டாங்க ஈரான்ல. அந்த காலத்துல பாரசீகம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, முதலாவது மன்னர் தான் சவுதியுடைய கிங் அப்துல் அசீஸ். இவர் வந்த போதுதான் ஹஜ் உம்ரா செய்யறதுக்கு பாதுகாப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. அது மிகப்பெரிய ஒரு திட்டம். 12 பேர் கொண்ட ஒரு குழுவை கொண்டு வந்து அதுக்கு பின்னால்தான் பாதுகாப்புகள், அதாவது அந்த ஹஜ்ஜிக்கு உம்ராக போறவங்களுக்கு பாதுகாப்பான முறையில அமைதியான முறையில ஹஜ் செய்யறதுக்குரிய பேஸை ஏற்படுத்தினதே கிங் அப்துல் அசீஸ். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இது போன்ற பல பித்னாக்கள் வராம இன்றைக்கு கூட அல்ஹம்துலில்லாஹ் சில பித்னாக்கள் ஷியாக்களால ஒவ்வொரு வருஷங்களும் காபத்துல்லாஹ் உடைக்கணும் என்றது ஒரு பெரிய ஒரு பிளான் ஆகுது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் வரைக்கும் அதை பாதுகாப்பான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த காபத்துல்லாஹ்வுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. அதோட 10 சிறப்பை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட மௌத்துக்கு முன்னால் அந்த காபத்துல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த காபத்துல்லாஹ்வுடைய முதலாவது சிறப்பு, இந்த காபத்துல்லாஹ்ல ஒரு தொழுகை தொழுந்தால் 1,00,000 தொழுகை தொழுந்த நன்மை கிடைக்கும். 1,00,000 தொழுகை, சுப்ஹானல்லாஹ். 5 நேரம் தொழுந்தாலும் 5 லட்சம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு தொழ முடியாது. ஆனால் காபத்துல்லாஹ்ல தொழுறதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1,00,000 நன்மைகளை கொடுக்கிறான். ஆனால் ஒரு பலவீனமான ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திதான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் 1,00,000 நன்மை கிடைக்கும் என்பதாக ஒரு பலவீனமான ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை நேர் பிடிச்சு இப்னு ஹஜர் ஐதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் உண்மையில நன்மை கிடைக்கும் என்பதை இவங்க உறுதிப்படுத்துறாங்க. இரண்டாவது சிறப்பு தான் தஜ்ஜாலுக்கு அந்த காபத்துல்லாஹ்ல நுழைய இயலாது, மதீனாக்கு நுழைய இயலாது, மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு நுழைய இயலாது. வேறொரு ரிவாயத்துல ஜபலே தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் 4 இடங்களுக்கு தஜ்ஜாலுக்கு நுழைய முடியாது.
மூணாவது சிறப்பு தான் அந்த கஅபத்துல்லாஹ் வெட்ட வெளியில, அதாவது கட்டிடங்கள் இல்லாத பாலைவனங்கள் போன்ற இடத்துல கஅபத்துல்லாஹ் முன்னோக்கி சிறுநீர் கழிக்கல. ஒன்றுக்கு ரெண்டுக்கு போவேல ஹராம். முன்னுக்கு ஃபேஸ் பண்ணோமேலா, பின் சைட காட்டோமேலா, அவ்வளோ சங்கையான ஒரு இடம். நாலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு முபாரக்கான தண்ணி தான் ஜம்சம் தண்ணி. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த ஜம்சம் தண்ணியை எந்த நோக்கத்தோட குடிக்கிறாங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி கொடுப்பான் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ரிவாயத்தில் சொன்னாங்க, கைரு மாஇன் அலா வஜ்ஹில் அர்த், பூமியில மிக சிறந்த தண்ணி, பூமியிலே இருக்கக்கூடிய தண்ணிகள்ல மிக சிறந்த தண்ணி இந்த ஜம்சம் தண்ணி என்று சொல்லி சொன்னாங்க. ஒரு மனிதருக்கு பசி உணர்ந்தால் இந்த ஜம்சம் தண்ணியை குடிச்சா பசி போகும் என்று சொல்றாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு, யார் அந்த நோயை குணப்படுத்த சொல்லி இந்த ஜம்சம் தண்ணியை குடிச்சா அந்த நோயும் நீக்கும் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல 5000 வருஷம் பழமை வாய்ந்த அந்த கிணறு 20 மீட்டர் அகலம், 30 மீட்டர் ஆழம். இவ்வளவு சின்ன கிணறு போனவங்க பார்த்திருப்பீங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஒரு நிமிஷத்துக்கு அதுல இருந்து எவ்வளவு முபாரக்கான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கால் பாதத்தால் அல்லாஹ் தஆலா வெளியாக்கின அந்த தண்ணி ஒரு நிமிஷத்துக்கு 1000 லிட்டர் பம்ப் பண்ணப்படுது. 1000 லிட்டர். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அதாவது இதுவரைக்கும் வரலாறுல எந்த வரலாறுல பதிவு செய்யப்படல ஜம்சம் தண்ணி வத்தி போச்சு. உலகத்துல என்ன பஞ்சம் ஏற்பட்டாலும் ஜம்சம் தண்ணி கிணறு ஒரு நாள் வத்தி போனது கிடையாது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நோம்புல மட்டும் ஒரு நாளைக்கு 20 லட்சம் லிட்டர்கள் அதிலிருந்து பம்ப் பண்ணப்படுது. நோம்புடைய காலத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தான ஒரு தண்ணி, அதாவது ஹஜ்ஜுடைய காலத்துல மதீனாக்கு காபால இருந்து அனுப்பப்படக்கூடிய அந்த தொன்னுடைய 400 டன் ஒரு நாள் என்ன செய்யப்படுது, மதீனாவுக்கு அனுப்பி வைக்கப்படுது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தாக ஆக்கி வச்சிருக்கிறான். அது இல்லாம முழு உலகத்துக்கு எடுத்து போறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு முபாரக்கான தண்ணிய அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த முஷ்ரிக்கீன்களுடைய அந்த கட்டத்துல மறைவாக வந்து சந்திக்கிறதுக்கு கஅபத்துல்லாஹ்க்கு வராங்க. 30 நாள் மக்களை தங்குறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு சாப்பாடுக்குரிய ஏற்பாடுகள் ஒன்றும் இல்லை. 30 நாளைக்கு பிறகு 31வது நாள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திச்ச உடனே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு சம்மன்கான யுசைமோ, நீங்க எவ்வளவு 30 நாளா ஒரு மாசம் வைக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன சாப்பாடு கிடைச்சிச்சு, யார் அவங்களுக்கு உணவு ஏற்பாடு செஞ்சு தந்தா என்று சொன்ன கேட்ட நேரத்தில் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சாப்பாடு 30 நாளும் ஜம்சம் தண்ணி மட்டும்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னா, 30 நாளைக்கு முன்னால இருந்ததை விட நான் கொழுத்து பேசிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த வயிறுடைய தொந்திய காற்றாக இதுவும் நீச்சல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜம்சமுடைய பரக்கத்தால முழு 30 நாளும் எனக்கு பசியே உணரவில்லைன்னு சொல்லி அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அவ்வளவு சிறந்த ஒரு தண்ணீர். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தந்தை இவங்க என்ன செய்யறாங்கன்னா, கஅபத்துல்லாஹ்ல ஹஜ்ஜுக்காக போயிருந்தாங்க. கஅபத்துல்லாஹ்வுக்கு கிட்ட இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இரவு நேரத்தில் சிறுநீர் யூரின் வந்துட்டு அதை யாராலையும் மடக்க இயலாது, சிறுநீர் கழிக்கணும், பயப்படுறாங்க. இங்கிருந்து இந்த இடத்தை விட்டு போனா எனக்கு அந்த சப்புல முன்னுக்கு இருந்த நன்மை கிடைக்காம பேசிடும். 2வது பயம், நிறைய பேர் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, இந்த ஹஜ்ஜாஜிகளுடைய கால் எல்லாத்தையும் மிதிச்சுட்டு போக வருமே என்று யோசிக்கொள்ள ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன, அதாவது ஷிஃபாஉ மினஸ் சுகும், நோய்களுக்கு நிவாரணி எது, ஜம்சம் தண்ணி என்ற ஹதீஸ் நினைவு வந்த உடனே போய் யாராலும் யூரின் ஏற்பட்டா அதுக்கு மேலால யாரும் தண்ணியை குடிக்க போறல, ஏன் அதை ஒன்னாவது வெளியாக்கணும். இவங்க இந்த ஹதீஸ தவக்குள் வச்சு என்ன செய்யறாங்கன்னா, தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சு சில நிமிடங்கள்ல அந்த யூரினுடைய அந்த பாரம் அப்படியே நீங்கி போகுது. சுபவா காட்டிலும் யூரினுடைய தேவை ஏற்படல. இந்த ஹதீஸ பத்தி சொல்றாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கும் கிடைக்கும் நல்ல நியத்துகளோட குடிங்க. அதே போல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கா
பரக்கத்தான தண்ணி என்று சொன்னாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் பெரும் ஆலிம்களாக நாங்கள் வரணும் என்ற நியத்தில் இந்த ஜம்சம் தண்ணியை குடிச்சிக்கிறாங்க. இமாம் இப்னு ஹுஸைமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்கப்படுது, மின் ஐன ஊதித்தல் இல்ம், இவ்வளவு பெரிய ஒரு அறிவு, 140 அரபு கிதாபுகளை தொகுத்த ஒரு இமாம், எத்தனை 140 அரபு நூல்களை தொகுத்த இமாம், இவங்கள்ட்ட கேட்கப்படுது, உங்களுக்கு எங்கால இவ்வளவு அறிவு? சொன்னாங்க, ஜம்சம் தண்ணிய நான் பெரிய ஒரு ஆலிமாக வரணும், நிறைய கிதாபுகளை கோர்வை செய்யணும் என்ற நியத்துல குடிச்சேன், அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சான், அதனால தான் இவ்வளவு பெரிய கிதாபுகளை நான் எழுதியிருக்கிறேன் என்றத இமாம் இப்னு ஹுஸைமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. அதனால நாங்களும் இது போன்ற நல்ல நியத்துகளோடு குடிக்கிறதோட இது சம்பந்தமாக இந்த காலகட்டத்தில் நிறைய ரிசர்ச்கள் நீங்க யூடியூப்ல போய் நீங்க டைப் பண்ணி பாருங்க, ஜம்சம் வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி யூடியூப்ல டைப் பண்ணி பாருங்க. இதனுடைய அந்த சயின்டிபிக் உண்மைகள், எங்களுக்கு சயின்டிபிக் எல்லாம் தேவையில்லை, ஹதீஸ் மட்டும் போதும் என்றாலும் இன்னைக்கு அந்நியவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ரிசர்ச்சர்ஸ்கள் இவங்க என்ன செய்யறாங்க, ரிசர்ச் பண்றாங்க. இத ஜம்சம் தண்ணிய அதுல ரிசர்ச் பண்ண ஒருத்தர் தான், அதாவது ஜப்பனீஸ் சயின்டிஸ்ட் தான் மசாரு இமோட்டோ என்று சொல்லக்கூடியவர். இவர் ஒரு நீர் அறிவியலாளர், நீர் சம்பந்தமான முழு ஆய்வையும் செஞ்சவர். இவர் சில கிதாபுகள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிற தி ஹைடன் மெசேஜஸ் இன் வாட்டர் போன்ற கிதாபுகள் எழுதியிருக்கிறாரு. ரிசாலத்து மினல் மா, தண்ணில உள்ள அற்புதங்கள். இவர் அந்த தண்ணியுடைய அற்புதங்களை 2014ஆம் ஆண்டு மரணித்தாரு. இவருடைய தண்ணியுடைய ரிசர்ச்சுடைய முடிவு என்ன சொல்றது என்றால், எப்படி மனிதர்களுக்கு உணர்ச்சிகள் இருக்குதோ அதே போல தண்ணிக்கும் உணர்ச்சிகள் இருக்குது, தண்ணிக்கும் இருக்குது. அதுல சொல்லக்கூடிய ஒரு கருத்து, சுப்ஹானல்லாஹ், இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1400 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டான். துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வ மன் ஃபீஹின்ன, தண்ணியும் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யுது. நான் குடிக்கிற தண்ணி கூட, நீர்கள் கூட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறத குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி இருக்கிறான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இவர் சொல்றார் எப்படின்னு சொன்னா, இவர் சில ரிசர்ச்களை பண்ணிட்டு ஜம்சம் தண்ணியை பத்தி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி அதையும் பப்ளிஷ் பண்றாரு. அதுல சில விஷயங்கள் சொல்றாரு. ஒன்று, உலகத்திலேயே பரிசுத்தமான தண்ணி என்றா ஜம்சம மாதிரி வேற எந்த இடத்துலையும் கிடைக்காது. ஜம்சம் தான் உலகத்துல ஆக பரிசுத்தமான, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல என்றாலும் உண்மை சொன்னாரு. இரண்டாவது சொல்றாரு, 1000 டாட்ஸ் நார்மல் வாட்டரோட ஜம்சம் கலந்தா ஜம்சம் வேறையாக தான் காட்டுது, மத்ததோட கலக்காது என்றதையும் சொல்றாரு. அது மட்டுமல்ல அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இது சம்பந்தமாக உண்மையில நாங்க ஜம்சம் தண்ணி இங்க கிடைக்கிறது மிச்சமே குறவு இல்லை. எங்களுக்கு ஹஜ்ஜாஜிகள் போய் வந்தா, உம்ராக்கு போய் வந்தா கிடைக்கிற குறவு. இன்னைக்கு நிறைய பேர் அதால ஒரு மருத்துவம் செய்யறதுக்கு அதாவது அதை விரும்புறாங்க. இது சம்பந்தமாக இமாம்கள், இமாம் காசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதாயு ஸனா என்று சொல்லக்கூடிய கிதாபுல, அதாவது ஹனஃபியாக்களுடைய ஃபிக்ஹ் கிதாப் பிரபல்யமான இதுல இந்த ஜம்சம் தண்ணியை பத்தி பேசுறாங்க. ஒரு மனிதர் ஒரு பக்கெட்ல ஒரு தண்ணி எடுத்து ஜம்சம்ல ஒரு ட்ராப் அதுல போட்டாலும் ஜம்சமுடைய பரக்கத் மற்ற தண்ணிக்கும் சேர்த்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு என்ன செய்யலாம், நாங்க மருத்துவமும் செய்யலாம் என்ற விஷயத்தை அந்த காலத்திலே பேசிக்கிறாங்க. இதை இந்த காலத்தில் அறிவியல் ரீதியாக இவர் உறுதிப்படுத்தினவங்க, ஜம்சம போட்ட ஜம்சமுக்கு வேற எந்த தண்ணியும் தாக்கம் செலுத்தலாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள்ல ஒன்று தான், நிஅமத்தில் ஒன்று தான் இந்த ஜம்சமுடைய நீர். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதே போல அவர் சொல்லக்கூடிய இந்த ஆய்வுடைய முடிவு, முஸ்லிம்கள் ஏதோ அதாவது பிஸ்மில்லா அவரோட ஆய்வு எடுத்து பாருங்க என்று சொல்றாங்க. சொன்ன அந்த தண்ணில ஒரு மாற்றம் கொண்டு வருது. ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், சஹீஹான ஹதீஸ்ல வந்து ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் குடிக்க கொள்ள 3 மூச்சு விடுவாங்க. என்ன, மிருகங்கள் மாதிரி மடமடன்னு குடிக்கவான, லிவரை பாதிக்கும். மேலான சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 3 மூச்சு விடுவாங்க. விட்டுட்டு ஆரம்பத்துல பிஸ்மில்லா சொல்லுவாங்க, தண்ணி குடிச்சப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. இந்த சுன்னத்தை நாங்களும் பேணுவோம். இப்படி சொல்லக்கூடிய நேரத்துல தண்ணில மாற்றம் ஏற்படுறத அந்த வீடியோவோட போட்டிருக்கிறாரு.
ஜம்சம் வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி நீங்க யூடியூப்ல, அதாவது சயின்டிஸ்ட் மசாரு இமோட்டன்னு சொல்லக்கூடிய அந்த டைப் பண்ணுங்க, அந்த ரிசர்ச் அப்படியே வரும். கிட்டத்தட்ட 12-13 நிமிஷத்துக்கு ஏற்றி. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்கெல்லாம் ஆய்வு செஞ்சு தான் சொல்லணும் இல்ல. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கா பரக்கத்தான தண்ணி என்று சொல்லி அந்த காலத்திலே சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, 5வது சிறப்பு, எல்லா நபிமார்களும் சுஜூத் செஞ்ச இடம் இந்த காபத்துல்லாஹ். 6வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு போனாலும், எத்தனை பேர் உம்ராக்கு போனாலும், இதுவரைக்கும் சாப்பாடுக்கோ குடிநீருக்கோ ஜம்சம்க்கோ இதுவரைக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டில்ல. போன நோம்புல கூட 1,30,55,000 பேர் உம்ரா செஞ்சுக்கிறாங்க. ஒரு நாளும் இஃப்தாருக்கு யாருக்கும் சாப்பாடு போதாம போச்சு என்ற கதையே வந்து இல்ல. சஹருக்கு சாப்பாடு போதாம போச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செஞ்சிருக்கிறான். 7வது மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபத்துல்லாஹ் கட்டக்கூடிய நேரத்துல அவங்க 2 காலை வச்சு கட்டுறாங்க. அந்த ஹஜர் அவங்க ஏறி இருந்த அந்த கல்லிக்கு தானே அதில் அவங்களுடைய கால் அப்படியே உள்வாங்கி கொண்ட அந்த அடையாளமும் இன்னமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 8வது பைத்துல் மஅமூர், அதாவது காபத்துல்லாஹ்வுக்கு நேர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியாக வானத்துல பைத்துல் மஅமூர் என்ற அந்த ஆலயத்தை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். இது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன நேரத்துல அதை பார்க்கறாங்க. அதுல ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் அந்த பைத்துல் மஅமூர் உள்ளுக்க இபாதத்காக போய் வெளியே வந்தா அவங்களோட லைஃப்லயே மறுபடியும் மதுலுக்கு போறாங்க. அப்ப ஒரு மாசத்துக்கு 21 லட்சம் மலக்குமார்கள் அதுக்கு போறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதன் ஒமாய அலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, அல்லாஹ்வுடைய படைப்பினர்களுடைய எண்ணிக்கை ரப்ப தவிர யாருக்குமே தெரியாது. 9வது சிறப்பு, இந்த காபத்துல்லாஹ் இடிக்க வந்த அந்த அப்ராஹுடைய மன்னன் யாராக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சே போட்ட வரலாறுகளுக்கு அப்ரஹாம் மன்னன் அழிக்க வந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தை ஒரு பறவைகள் தைரன் அபாபீல் சூரத்துல் ஃபீல் அல்லாஹ் சொல்றார். நிறைய பேர் இன்றைக்கு நினைச்சு கொண்டிருக்கிற அபாபீல் என்றது அந்த பறவையுடைய பேர். அபாபீல் என்றது பறவையோட பேர் இல்ல. தஃசீர்கள்ல கூட அந்த பறவையோட பேர் சொல்லப்பட்டில்ல. மாறாக அந்த பறவையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. பச்சை நிற பறவை, மிருகங்களுடைய கழுத்துடைய பறவை, இவ்வளவுதான். அபாவில் என்ற கருத்து கூட்டம் கூட்டமாக பறவைகள் எல்லாம் அனுப்பி இந்த அப்ராஹுடைய மன்னருடைய அந்த படை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சான். 10வது, இந்த பைத்துல்லாஹ்வை யாரு ஹஜ் செய்றாங்களோ அல்லாஹ் தஆலா முழு பாவங்களையும் பலம் யர்பஸ் வலம் யஃப்ஸு, தூசண வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், ஊத்த பேச்சு பேசாம, ஏசாம, சண்டை பிடிக்காம ஹஜ் செஞ்சது யாரு வாரீங்களோ, பாவம் செய்யாம யாரு வாரீங்களோ முழு பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில திரும்புவீங்க. அதனால ஹஜ்ஜிக்கு போறவங்க, வைக்கிறவங்க, நியத்து வச்சவங்க, இந்த குரூப்கள்ல கூட்டி போறாங்க. உண்மையில அவங்க ஏதும் புறப்பாடுகள் செஞ்சா அவங்களும் நல்லா பார்த்து கொள்ளட்டும். நீங்க பொறுமையாயிங்க, ஒரு தியாகத்தோட போறீங்க. அதனால இதை பொறுத்து கொண்டு நீ உங்களோட வாயை கட்டுப்படுத்தி, உங்களுடைய மனசை கட்டுப்படுத்தி, செயல்களை கட்டுப்படுத்தி அமல்கள் செஞ்சு வந்தா முழு பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல லைஸ லஹு ஜஸாஉல் ஜன்னah, சுவர்க்கம் தான் கூலி என்று சொன்னாங்க. சிறந்த ஜிஹாத் ஹஜ் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஹஜ் உம்ரா அடிக்கடி செய்யுங்க என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 2 பரக்கத் ஏற்படும். ஒன்று, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். 2வது, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மௌத் வரைக்கும் வறுமையை தர மாட்டார். வறுமையை அல்லாஹ் தஆலா தர மாட்டார். அது மட்டுமல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேர் அல்லாஹ்வோட பொறுப்புல இருக்கிறாங்க. ஒருத்தர் பள்ளி வாசலுக்கு தொழுறதுக்கு இபாதத் செய்யறதுக்கு போறாரு, வீடு திரும்புற வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஜிஹாத் செய்யறதுக்காக போறாரு, இன்னொருத்தர் ஹஜ்ஜுக்காக போறாரு, திரும்பி வரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறாரு. மௌத்தா போனாலும் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். ஒரு முறை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்யக்கூடிய நேரத்துல அரஃபால ஒரு சஹாபி இருந்தாரு. அவர் தன்னுடைய ஒட்டகத்துல இருந்து கீழே விழுந்து மௌத்தா போயிட்டாரு. உடனே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரை கஃபன் செய்யுங்க, இவருக்கு அத்தர பூசவானாம். ஏன் இஹ்ராமுடைய நிலைமையில இருக்கிறாரு, அத்தர பூசவானாம், அத்தர பூசக்கூடாது, தலையையும் மூடவானாம், தலையை மூடையலா, அப்படியே அடக்கம் செய்யுங்க என்று சொல்லிட்டு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக இந்த மௌத்தா போன இந்த சஹாபி யுபாஸ் யௌமல் கியாமத் முலப்பியா, கியாமத் நாள்ல மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பாட்டப்படக்கூடிய நேரத்தில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவோட எழுப்பாட்டப்படுவார் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வோட பாதுகாப்புல மௌத்தா பேசிக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்த ஹஜ்ஜாஜிகள் அல்லாஹ்வுடைய துயூ, அல்லாஹ்வுடைய விருந்தினர், அவங்க துஆ கேட்டா அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்றான். காரணம் என்ன தெரியுமா? இவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் செய்ய என்று அழைச்சான்.
இவங்களும் அல்லாஹ்வுடைய அழைப்பேற்று அங்க போறாங்க. இவங்க அல்லாஹ்வை கூப்பிட்டா அல்லாஹ் இவங்களுக்கு பதில் கொடுப்பான் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதனால ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்களுக்கு நீங்களும் கட்டாயம் சொல்லுங்க, உங்களுக்கும் துஆ செய்யுங்க, எங்களுக்கும் துஆ செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளுங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபா, மர்வா, மஷ்அருல் ஹரம், அரஃபா, அதே போல கல்லெறிஞ்சிட்டு துஆ கேட்டாங்க. இந்த இடங்கள் துஆ கபூல் ஆகிற இடங்கள் என்பதாக இமாம்கள் குறிப்பிட்டாங்க. அதனால ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க இந்த 5 இடங்களையும் கட்டாயம் சஃபா, மர்வா, மஷ்அருல் ஹரம், அதாவது முஸ்தலிஃபா அங்க போனா இன்ஷாஅல்லாஹ் அறிமுகப்படுத்துவாங்க. அதே போல அரஃபாவுடைய நாள், அதே போல கல்லெறிஞ்சதன் பின்னால இந்த 5 நேரங்கள்லையும் 5 இடங்கள்லையும் துஆ கேளுங்க. நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்டிருக்காங்க. அதே போல யாருக்கு வசதி படைச்சிக்கிறோ, யாருக்கு அல்லாஹ் தஆலா வசதிகளை கொடுத்திருக்கிறானோ ஹஜ்ஜை லேட் பண்ண வேணாம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅஜ்ஜலு இலல் ஹஜ். வசதி இருந்தா வார வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு போவோம் என்று சொல்ல வேணாம், நியத் வைக்க வேணாம். ஃபைன் அதக்கும் உங்கள லா யத்ரி, உங்களுக்கு தெரியா சில நேரம் இந்த வருஷமே நீங்க மன்னருக்கு போவீங்க நிலைமை ஏற்படும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர் யூதராக நசாராவாக மரணிக்கட்டும். ஹதீஸ்கள்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் வந்திருக்கு, ஆனா பலவீனமான ஹதீஸ். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது சஹீஹான அஸர். அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாருக்கு வசதிப்பட்டு ஹஜ்ஜுக்கு போகலையோ அவர்கள் முஸ்லிமே இல்லைன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இவங்கள்ட்ட ஜிஸியா டெக்ஸ் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளவு கடுமையாக அவங்களோட காலத்துல ஒரு சட்டத்தை போட்டாங்க. அதனால இஸ்லாமிய உறவுகளே, நாங்களும் மௌத்துக்கு முன்னால உண்மையில அல்லாஹு தஆலா யார் யாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தானோ உண்மையில பாக்கியவான்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு பாக்கியத்தை உங்களோட லைஃப்ல தந்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் அந்த காபத்துல்லாவை தரிசிக்கிறதுக்கு நீங்களும் நியத் வைங்க. அதே போல யார் யாருக்கெல்லாம் பாக்கியங்கள் கிடைக்கலையோ நியத் வைங்க. இன்னைக்கு சாதாரண ஏழைகள் கூட செல்வந்தர்கள் கூட நிறைய பேர், நான் எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் இதை சொல்லிட்டு முடிச்சு கொள்கிறேன். என்னுடைய பக்கத்தில் இருந்த ஒரு பாகிஸ்தான் சகோதரர், அவருக்கு அவர்கள் லேன்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், அங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் ஒரு கூட்டம் போய் சொன்னாங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய சொத்து செல்வங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான், நீங்க ஹஜ்ஜு செய்யாம இருக்கிறீங்களே. அந்த சொன்னதன் பின்னால சரி இந்த வருஷம் ஹஜ்ஜு செய்வோம் என்று தயாராகி ஏர்போர்ட் போறாரு. கண் பார்வையால எடுத்துட்டான். அதனால அல்லாஹ் தஆலா சொத்து செல்வங்கள் தந்திருந்தால் உடனே நியத் வைங்க, அல்லாஹ் அதற்குரிய வழிகளை நிச்சயமாக ஏற்படுத்தி தருவான். ஹஜ்ஜி மட்டுமல்ல, உம்ரா இன்னைக்கு உண்மைக்கு ஏராளம், அதாவது 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கால இருந்ததை விட இன்னைக்கு நிறைய போஸ்ட் கூடிட்டு நியத் வைங்க. நிச்சயமா அல்லாஹ் தஆலா அதற்குரிய ஏற்பாடுகள் செய்வார். அதுல ஒரு ஆகா சிறந்த ஒரு அமல் தான் ஒரு சதகாக்கள் கொடுக்கக்கூடிய நேரத்துல நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க, யா அல்லாஹ் இந்த சதகாவை கபூல் செஞ்சு மௌத்துக்கு முன்னால இந்த கண்ணை மூட முன்னால உன்னுடைய காபத்துல்லாவை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தை நான் போகணும், அதற்கு ஏற்பாடு செய்ய நிச்சயமாக சதகாக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா துஆக்களை கபூல் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானா, பெற்றாருடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். உன்னுடைய மரணத்துக்கு முன்னால ஒரு தடவையாலும் உன்னுடைய காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கியா அல்லாஹ். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அந்த புனிதமான இடங்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். உன்னுடைய சொத்து செல்வங்கள் இல்லை யா அல்லாஹ், ஆனால் நல்ல நியத்துகள் அதை தரிசிக்கோடும் நியத்துல நாங்கள் இருக்கிறோம் ரஹ்மானே. அந்த நல்ல நியத்துகளை கபூல் செஞ்சிடுவாயாக. நாங்கள் கேட்ட அனைத்து நலவுகளையும் அங்கீகரித்து அருள் புரிவாயாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.